இந்த காட்டுல அன்னைக்கு காலையிலேயே மழை வர மாதிரி வானமே இருட்டிக்கிட்டு இருந்தது. முன்னல் மணி பயங்கர சத்தத்தோட இடிச்சுக்கிட்டு இருந்தது. அம்மா அம்மா, வெளியில பாருங்க, வானம் இருட்டிக்கிட்டு வருது. இன்னைக்கு மழை வரும் போல இருக்கு. பியூட்டி, நானும் அதை நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டோட கூறு மோசமான நிலைமையில இருக்கு. அதை இன்னைக்குதான் சரி பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள மழை வந்துரு கூட இருக்கு. அம்மா வாங்கம்மா, நம்ம 2 பேரும் போய் கூரைய சரி பண்ணுவோம். தம்பி வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் பியூட்டியும் பிறகு வீட்டை விட்டு வெளியே பறந்து போனாங்க. வெளியில காத்து பயங்கரமா வீசிக்கிட்டு இருந்தது. சோனா குருவியும் பியூட்டியும் அந்த காட்டுல சரியா பறக்க முடியாம தட்டு தடுமாறி பறந்து கூரையில போய் உட்கார்ந்தாங்க. பிறகு சோனா குருவி மரப்பலகையை எடுத்து கூரை மேல வச்சு ஆணி அடிக்க ஆரம்பிச்சது. இப்படி கூரையை சரி பண்ணிக்கிட்டு இருந்த சோனா குருவி பாதி கூரையை தான் சரி பண்ணி இருக்கும். அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்தது. பியூட்டி, இந்த மழையில நாம எந்த வேலையும் செய்ய முடியாது, சீக்கிரமா வீட்டுக்குள்ள போ. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் பாதி கூரையை சரி பண்ணாம வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்டுக்குள்ள இப்ப நிறைய இடங்கள்ல மழை தண்ணீர் சொட்ட ஆரம்பிச்சது. இப்படி சொட்டிக்கிட்டு இருந்த மழை தண்ணீர்ல குப்பு நனைஞ்சுக்கிட்டு இருந்தான். குப்பு, ஏன் மழை தண்ணீர்ல நனையிற, இந்த பக்கம் வா. அம்மா இப்படி கூப்பிட்ட உடனே குக்கு தாவி போய் அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். பிறகு சோனா குருவி, குக்கு, பியூட்டி இவங்க 3 பேரும் சேர்ந்து மழை நீர் ஒழுகிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சாங்க. மழை நீர் இப்படி தன்னோட வீட்டுக்குள்ள விழுறத சோனா குருவி மட்டும்தான் சோகத்தோட பாத்துக்கிட்டு இருந்தது. அதோட குழந்தைங்க பியூட்டியும் குக்கும் ரொம்ப சந்தோஷத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்த பியூட்டியை பார்த்த சோனா குருவி இப்படி சொல்லுச்சு. பியூட்டி, இந்த மழை இப்ப விடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் இந்த மழை தண்ணீரெல்லாம் நனைஞ்சு போயிடும். அதனால எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி கோரியாக்கா வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவோம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு முக்கியமான பொருட்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி வச்சது. பிறகு அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு சோனா குருவி அவங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரியக்கா, கோரியக்கா, கொஞ்சம் கதவை திறங்க. சோனா குருவி இப்படி கூப்பிட்டதும் கோரிக்காவோட கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தது. கோரியக்கா, மழையில எங்க வீட்டுல எல்லா இடத்துலையும் முழுகுது. அதனால முக்கியமான பொருட்கள் எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கேன். இது தயவு செய்து உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. மழை விட்டது நான் வந்து வாங்கிக்கிறேன். என்னது, இந்த மூட்டைக்குள்ள முக்கியமான பொருள் இருக்கா? இந்த மூட்டைய பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? குப்பை மாதிரி இருக்கு. இந்த குப்பைய எல்லாம் நான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன்னா என் வீடே அழுக்காயிடும். கோரியக்கா, நாம 2 பேரும் பக்கத்து வீடு. நீங்க இப்படி சொல்லக்கூடாது. என்னது, நான் சொல்லக்கூடாதா? அப்ப தெருவுல போறவங்களை கூப்பிட்டு சொல்லவா? அப்புறம் இன்னும் ஒண்ணு என்ன சொன்ன, பக்கத்து வீடா? சோனா, தயவு பண்ணி என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் என் வீட்டு பக்கத்துல நீ குடியிருக்கிறன்னு சொல்லிடாத. எனக்கு அதை விட வேற அசிங்கமே கிடையாது. இப்படி சொன்ன கோரிக்காவும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. அம்மா, கோரி ஆண்டி என்னம்மா இப்படி சொல்லிட்டாங்க? இப்ப நாம என்ன பண்றது? பியூட்டி, நாம இந்த காங்களோட வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. புறா அண்ணனுடைய வீடு ரொம்ப தூரத்துல இருக்கேன்னு இந்த காங்களோட வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் அந்த சாக்களுடைய திட்டு புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. புறா வீட்டுக்குள்ள போய் சேர்ந்த சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் புறா கிட்ட சொல்லுச்சு. புறா அண்ணா, கோரியக்கா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க. சோனா, உன்னை யாரு இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு கோரிக்காக வீட்டுக்கு போக சொன்னது? நீ நேரா மூட்டையை தூக்கிக்கிட்டு என் வீட்டுக்கே வந்திருக்கலாம். பக்கத்துல இருக்கேன்னு அவங்க வீட்டுக்கு போனேன். இதுக்கப்புறம் இவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அவங்க கிட்ட போய் உதவின்னு கேட்கவே கூடாது. சரி சரி, நீ இந்த மூட்டையை இங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு போய் குக்குவையும் இங்க அழைச்சுக்கிட்டு வந்துரு. மழை நிக்கிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. இல்ல புறா அண்ணா, நான் வீட்டுக்கு போறேன். நான் இங்க வந்துட்டேன்னா மழையில என்னோட வீடு என்ன ஆச்சோன்னு எனக்கு அதே நினைப்பா இருக்கும். இந்த மூட்டை மட்டும் உங்க வீட்டுல இருக்கட்டும். நீங்க இந்த மூட்டையை வீட்டுல வச்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன குருவி பிறகு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, மழை என்ன இவ்வளவு வேகமா பெய்யுது? இப்படி ஒரு மழையை நான் பார்த்ததே இல்ல. அது சரி, நம்ம பையன் ஜக்கு எங்க? இந்த மழையில அவன் எங்க போயிருக்கான்? அவன் எங்கேயும் போகல. நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இந்த மழைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னது, வீடியோ எடுக்கிறானா? இந்த மழைய வீடியோ எடுத்து என்ன பண்ண போறான்? என்ன காலுஜி இப்படி கேட்டுட்டீங்க? ஜக்கு யூடியூப்ல சேனல் வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
இந்த மழைய வீடியோ எடுத்து அவனோட சேனல்ல அப்லோடு பண்ண போறான். அப்படியா? அப்படின்னா வா, நாம 2 பேரும் போய் நம்ம முகத்தையும் அந்த வீடியோவில் காமிப்போம். ஹலோ நண்பர்களே, நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க காட்சி என்னோட வீட்டு வாசல்ல ஷூட் பண்ணுனது. எங்க காட்டுல இன்னைக்கு சரியான மழை. உங்களுக்கு இந்த காட்சியை காமிக்கிறதுக்காக தான் நானும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். டேய் ஜக்கு, நானும் அப்பாவும் நிக்கிறோம், எங்களையும் கொஞ்சம் வீடியோ எடு. அம்மா, ஏற்கனவே என்னோட வீடியோலாம் வியூஸே போக மாட்டேங்குது. இதுல உங்களை வச்சு வீடியோ எடுத்தேன், என்னோட சேனலே டெட் ஆயிடும். இந்த சமயத்துல தன்னுடைய வீட்டுக்கு வந்த சோனா குருவி வீடு இருந்த நிலைமைய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா சொட்டிக்கிட்டு இருந்த மழை நீர் இப்ப வீடு பூரா நிரம்பி இருந்தது. ஜக்கு ஜக்கு, அங்க பாருடா, அந்த சோனா குருவியும் அதோட குழந்தைங்களும் வீட்டுக்குள்ள இருந்த மழை நீரை வெளியில தூக்கி ஊத்துறாங்க. நானும் அவங்க கிட்ட போறேன், நீ இந்த போனை எடுத்துக்கிட்டு அங்க வந்து வீடியோ எடு. இப்படி பேசிக்கிட்ட கோரிக்காகவும் ஜக்குவும் சோனா குருவி வீட்டுக்கிட்ட போனாங்க. நண்பர்களே பாருங்க, நான் தான் ஜக்குவோட அம்மா பேசுறேன். எங்க வீட்டுக்கும் பக்கத்துல உள்ள ஒரு ஏழை குருவியோட குடும்பம் இந்த மழையில எப்படி கஷ்டப்படுதுன்னு பாருங்க. எங்களோட பொழுதுபோக்கே இந்த ஏழை குருவிகளோட குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறது தான். இத பார்த்து சிரிச்சு சிரிச்சு எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் வயிற்று வலியே வந்துடுச்சு. அநேகமா இந்த மழையோட இந்த குருவியோட குடும்பம் இங்க இருந்து காலி ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்படி காலி ஆயிடுச்சுன்னா எங்களோட அடுத்த வீடியோ கண்டிப்பா அத பத்தி தான் இருக்கும். இதையெல்லாம் பார்த்த பியூட்டிக்கு கோபம் வந்துருச்சு. கோரி ஆண்டி, நாங்க ஏழைதான், அதுக்காக இப்படி வீடியோ எடுத்து எங்களை கேவலமா பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தது? இங்க பாரு பியூட்டி, இதுக்கெல்லாம் நான் யார்கிட்டயும் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்ல. சீக்கிரமா போய் தண்ணி எடுத்து வெளியில ஊத்து, அப்புறம் எங்களோட வீடியோல ஒரு கண்டினியூட்டியே இருக்காது. பியூட்டி, தயவு செஞ்சு இங்க வா. யார் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும், அதை பத்தி கவலைப்படாத. நமக்கு நிறைய வேலை இருக்கு, நாம நம்ம வேலையை பார்ப்போம். பிறகு கொஞ்ச நேரம் சோனா குருவி குடும்பத்தை வீடியோ எடுத்த ஜக்கு பிறகு தன்னுடைய அம்மா கிட்ட இப்படி சொன்னான். அம்மா, வீடியோ எடுத்து முடிச்சாச்சு, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். ஜக்கு இப்படி சொன்ன உடனே கோரிக்காவும் ஜக்கும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல மழை சுத்தமா விட்டுடுச்சு. சோனா குருவியும் அதோட குழந்தைங்களும் மழை நீர் எல்லாத்தையும் வெளியில தூக்கி ஊத்துனதால இப்ப அவங்க வீடு பழையபடி ஆயிடுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமா அம்மா, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. குழந்தைங்களா, நீங்க இங்கேயே இருங்க. நான் போய் புராணா வீட்டுல கொடுத்த மூட்டைய வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தேவையானதை சமைச்சு தரேன். இப்படி சொன்ன சோனா குருவி உடனே புறா வீட்டுக்கு பறந்து போச்சு. ஆனா பாவம், சோனா குருவி புறா வீட்டுக்கு போனப்ப புறாவோட வீட்டு கதவு பூட்டு போட்டு பூட்டி இருந்தது. ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? புறா நான் எங்கேயோ வெளியில போயிருக்காரு போல இருக்கு. இந்த சாயங்கால நேரத்துல போயிருக்காங்கன்னா இனிமே நாளைக்குதான் திரும்பி வருவாங்க. இப்படி நினைச்ச சோனா குருவி சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. அம்மா, நாம எடுத்த வீடியோவை இப்பதான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுனேன். அப்லோட் பண்ணுனதும் ஏகப்பட்ட வியூஸ் போய்கிட்டு இருக்கு. என்னோட சேனல்ல இந்த மாதிரி எந்த வீடியோக்கும் வியூஸ் வந்ததே இல்ல. அப்படி அடிச்செல்லாம் இந்த சோனா குருவி குடும்பம் வர்ற கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்மள மாதிரி நிறைய பேரு இருக்காங்க போல இருக்கு. தன்னோட வீட்டுக்கு வந்த சோனா குருவி புறா வீடு பூட்டி இருக்கிறத தன்னோட குழந்தைங்க கிட்ட சொல்லுச்சு. அம்மா, அதனால பரவாயில்ல, இன்னைக்கு ராத்திரி நாம எதையும் சாப்பிடாம படுத்து தூங்குவோம். ஆமாமா, நாம பட்டினி கிடந்தாலும் கிடப்போம், ஆனா கோரி ஆண்டி கிட்ட போய் எந்த உதவியும் கேட்காதீங்க. பிறகு சோனா குருவி அதோட குழந்தைங்க 2 பேரும் அன்னைக்கு ராத்திரி எதையும் சாப்பிடாம பட்னியா படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க பட்னி கிடக்கிறத நினைச்சு அழுதுகிட்டே படுத்திருந்தது. ஆனா தானும் தன்னோட குழந்தைங்களும் பட்னியா தூங்க போற கடைசி ராத்திரி இதுதானே சோனா குருவிக்கு தெரியாது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் வச்ச சோனா குருவி எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. நாம உடனே போய் புறா அண்ணா வீட்டுல உள்ள சாக்கு மூட்டையை எடுத்துட்டு வரணும். அதை எடுத்துட்டு வந்து குழந்தைகள் கண் வைக்கிறதுக்குள்ள நாம சமைச்சு முடிக்கணும். சோனா குருவி போய் நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப வீட்டு வாசல் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. உடனே சோனா குருவி வெளியில போய் பார்த்தது. அங்க சோனா குருவிக்கு அறிமுகமே இல்லாத நிறைய பறவைகள் நின்றுகிட்டு இருந்தாங்க. அவங்களை எல்லாம் பாக்குறதுக்கு பெரிய பணக்கார பறவைகள் மாதிரி இருந்தாங்க. சகோதரி, நேத்து நீங்க படுற கஷ்டத்தை வீடியோல பார்த்தோம்.
பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே இல்ல. எப்படா விடியும்னு காத்திருந்தேன். விடிஞ்ச உடனே நேரா உங்களை பார்க்க வந்துட்டேன். இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நான் வந்து உங்களை பார்க்கும்போது இந்த ஏரியாவுல உங்க வீடுதான் பெரிய வீடா இருக்கணும். சகோதரி, இந்தாங்க. இதுல உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் நிறைய ட்ரெஸ் இருக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இருக்கு. சகோதரி, இந்த அண்ணனோட அன்பளிப்பா இந்த சாக்கு முட்டையை எடுத்துக்குங்க. இதுல உங்களுக்கும் குடும்பத்துக்கும் தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு. டேய் ஜக்கு, வியூஸ் நிறைய போகுதுன்னு சொன்னீங்க. அப்படின்னா நிறைய கமெண்ட் வந்திருக்குமே. அந்த கமெண்ட்ல எல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க? அம்மா, அதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஏன்டா ஜக்கு வெக்கப்படுற? சும்மா சொல்லுடா, அதையெல்லாம் கேட்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. அம்மா, கமாண்ட் எழுதினவங்க நம்மள மட்டும் திட்டி இருந்தா கூட சொல்லிடுவேன். ஆனா அவங்க உங்க அம்மா அப்பா, உங்க தாத்தா பாட்டி, இப்படி உங்க பரம்பரையில உள்ள எல்லாரையும் ரொம்ப கேவலமா திட்டி இருக்காங்க. ஜக்குவோட வீடியோவை பார்த்த நிறைய பறவைகள் வந்து சோனா குருவிக்கு பணத்தையும் பொருளையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொருட்களை வைக்க கூட சோனா குருவி வீட்டுல இடம் இல்ல. அந்த அளவுக்கு மனிதாபிமானம் உள்ள நிறைய பேர் சோனா குருவிக்கு உதவி செய்ய வந்திருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நடந்துச்சு. இப்ப சோனா குருவி வீடு ரொம்ப பெருசா இருந்தது. அது பக்கத்துல இருந்த காலுக்காகத்தோட வீடு இப்ப சின்ன குடிசை மாதிரி தெரிஞ்சது. அம்மா, குடிசையா இருந்த சோனா ஆண்டி வீடு இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்துடுச்சு. நாம அவங்க வீட்டை இப்பெல்லாம் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு. டேய் ஜக்கு, மனசுல கெட்ட எண்ணம் உள்ளவங்க ஆரம்பத்துல நல்ல எண்ணம் உள்ளவங்களை விட உயரமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பாரு, கிளைமாக்ஸ்ல நல்ல எண்ணம் உள்ளவங்க உயரத்துக்கு போயிடுறதால நம்மள மாதிரி எண்ணம் உள்ளவங்க அவங்கள அண்ணாந்துதான் பார்க்கணும். குக்கு வீடியோ நதிக்கரையில உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப அவங்க அம்மா சோனா குருவி ஒரு இடுப்பால பழத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. குழந்தைங்களா, நீங்க 2 பேரும் சண்டை போடாம ஆளுக்கு பாதி இந்த பழத்தை சாப்பிடுங்க. அம்மா போய் கொஞ்சம் புற்களை எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி அந்த இனிப்பான பழத்தை தன்னோட குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க வந்து கலந்து போச்சு. பியூட்டி, இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பழத்தை நானே சாப்பிடுறேன். குக்கு, அம்மா இந்த பழத்தை நம்ம 2 பேருக்கும் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதியா சாப்பிடுவோம். எனக்கு கூட தான் இந்த பழம் பிடிக்கும். முடியாது, இந்த பழத்தை நான் தான் சாப்பிடுவேன். இப்படி பேசிக்கிட்ட குக்கூரிட்டையும் பிறகு அந்த பழத்தை தங்களுடைய பக்கம் இழுக்க பார்த்தாங்க. இப்படி இவங்க 2 பேரும் அந்த பழத்தை தங்களுக்கு தான் வேணும்னு ஓட்டிக்கிட்டு இருக்க சமயத்துல எதிர்பாராத விதமும் அந்த பழம் பக்கத்துல இருக்க நதியில விழுந்துடுச்சு. குக்கு, உன்னாலதான் இந்த பழம் நதியில விழுந்துருச்சு. இல்ல இல்ல, உன்னாலதான் விழுந்துருச்சு. நீ மட்டும் அந்த பழத்தை என்ன சாப்பிட சொல்லியிருந்தா இந்த பழம் இப்ப நதியில விழுந்திருக்காது. இரு இரு, அம்மா வரட்டும். நீ செஞ்சதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி உனக்கு அடி கொடுக்க சொல்லுவேன். சோனா, என்ன இந்த நேரத்துல இங்க இருக்கிற? இன்னைக்கு உன்னோட குழந்தைங்களுக்கு உணவு தேட போகலையா? ரீதா, எனக்கு இன்னைக்கு காலையிலேயே ஒரு இனிப்பான பழம் கிடைச்சிருச்சு. அதை கொண்டு போய் என்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டேன். எனக்கு வீட்டு கூரையை சரி பண்றதுக்கு கொஞ்சம் காய்ஞ்ச பொருட்கள் தேவைப்படுது. அதை தேடி எடுத்துட்டு போகணும்னா இங்க வந்த. சோனா, நம்ம காட்டுல இருக்கிற பழைய கிணறு ஓரமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் காஞ்ச பொருட்களை கட்டாக கட்டி வச்சிருக்கேன். உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீ அதை எடுத்துக்கிட்டு போ. ரீதா, என்னோட வேலை இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அதுல காட்டுல உள்ள பழைய கிணறு நோக்கி பழகி போச்சு. அந்த இடத்துக்கு போன சோனா குருவி ரீதாக்கு அங்க கட்டி வச்சிருந்த காஞ்ச பொருட்களை எடுத்துக்கிச்சு. இப்படி அந்த புல்காட்டை எடுத்துக்கிட்ட சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு. எல்லா குழந்தைங்களா, 2 பேரும் அந்த பழத்தை சாப்பிட்டீங்களா? சோனா குருவி இப்படி கேட்டதுக்கு 2 பேரும் எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தாங்க. பியூட்டி, உண்மைதான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் அந்த பழத்தை சாப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா, நீங்க கொடுத்துட்டு போன அந்த பழத்தை நாங்க சாப்பிடவே இல்ல. இந்த குக்குவால அந்த பழம் நதியில விழுந்துருச்சு. என்னது? என்னால விழுந்துருச்சா? அம்மா, பியூட்டி பொய் சொல்றா. அந்த பழம் நதியில விழுந்ததுக்கு காரணமே பியூட்டி தான்.
ரெண்டு பேரும் சத்தம் போடாம இருங்க. நான் ஏற்கனவே ரொம்பவும் களைச்சு போயிருக்கேன். இதுல நீங்க தான் எனக்கு தொல்லை கொடுக்குறீங்க. சத்தம் போடாம என் பின்னாலேயே வீட்டுக்கு வாங்க. இப்படி ரொம்பவும் கோபமா சொன்னாக்கும் பிறகு பூக்காட்டை எடுத்துக்கிட்டு முன்னால பறந்து போக்க குழந்தைங்க 2 பேரும் பின்னாலேயே போனாங்க. வீட்டுக்கு போன உடனே பூக்காட்டை ஒரு ஓரமா வச்ச குருவி தன்னோட குழந்தைங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. பசங்களா 2 பேரும் சத்தம் போடாம இருங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது தானியங்களை எடுத்துட்டு வரேன். அம்மா என்கிட்ட சண்டை போடாதன்னு இந்த வீட்டு கிட்ட சொல்லிட்டு போங்க. அது அம்மா என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உன்கிட்ட தான் சொல்லிட்டு போகணும். குக்கு, நீ இந்த கூட்டுல வந்து உட்காரு. பியூட்டி, நீ போய் அந்த ஜன்னல்ல உட்காரு. நான் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் அங்கேயே உட்கார்ந்துருக்கணும். இப்படி சொன்ன குருவி எனக்கு தானியங்களை தேடி கடந்து போச்சு. இப்படி போன குருவி சாயங்காலம் வரைக்கும் உணவு தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அதுக்கு எந்த உணவும் கிடைக்கல. இதனால தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்த குருவி வர வழியில அந்த காங்களோட வீட்டுக்கு போச்சு. கோரியக்கா, இப்போ வரைக்கும் உணவு தேடி பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கல. உங்ககிட்ட கொஞ்சம் தானியங்கள் இருந்தா என்னோட குழந்தைங்களுக்காக கொடுங்க, நாளைக்கு திருப்பி கொடுத்துட்றேன். சோனா, நாங்க சாப்பிட்டது போக கொஞ்சம் தானியங்கள் இருக்கு, அத உனக்கு குடுக்கறேன். ஆனா நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு திருப்பி கொடுத்துடு. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு கொஞ்சம் தானியங்களை கொடுக்க அதை வாங்கின குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குக்கு, நீ எதுக்கு ஜன்னலுக்கு வந்த? நீ போய் உன்னோட கூட்ல உட்காரு. அம்மா என்னதான் ஜன்னல்ல உட்கார சொன்னாங்க. எனக்கு கூட்ல உட்கார்ந்து போர் அடிச்சு போயிடுச்சு. வேணும்னா நீ போய் கூட்ல உட்காரு, நான் இங்கதான் உட்காருவேன். குழந்தைங்க 2 பேரும் கோவமா பேசிக்கிட்டு இருக்கும்போது குருவி தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. குக்கு, உன்னை எங்க உட்கார சொல்லிட்டு போறேன், நீ இப்ப எங்க உட்கார்ந்துருக்க? அம்மா, குக்கு இங்க ஜன்னல்ல வந்து உட்கார்ந்து எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். உன்னோட கூட்டுக்கு போனா போக மாட்டேங்கிறான். சரிம்மா, நான் போய் என்னோட கூட்லயே உட்கார்ந்துக்கிறேன். இப்படி சொன்ன கொக்கு முகத்தை ஒண்ணு வச்சுக்கிட்டு தன்னோட கூட்டுல வந்து உட்கார்ந்தான். இங்க பாருங்க, 2 பேரும் இந்த தானியங்களை சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. அம்மா இப்படி சொன்ன உடனே குழந்தைங்க 2 பேரும் தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில குருவி விளையாட்டு பிறப்ப வாசல்ல உட்கார்ந்துருந்த கோரிக்காகத்தை பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. என்ன சோனா, உனக்குதான் எந்த கவலையுமே இல்ல. உன்னோட வீட்டுக்காரர் மாசம் ஒரு தடவை வீட்டுக்கு வந்தாலும் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு வராரு. காலேஜ் சம்பாதிக்கிறது எங்க சாப்பாட்டுக்கே பத்தல. இதுல எதிர்காலத்துக்காக எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னே தெரியல. நீங்க வேற கோரியாக்கா, குக்கும் பியூட்டியும் தினமும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இவங்க 2 பேரும் எப்படி திருத்த போறேன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னா நீ இந்த விஷயத்துக்கு போய் இப்படி கவலைப்படுற? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. கோரியாக்கா, உங்களுக்கு ஒரே ஒரு பையன் ஜக்கு மட்டும்தான். இன்னொரு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் தெரியும் 2 குழந்தைங்களை வச்சு சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. இங்க பாரு சோனா, குழந்தைங்க மனசுல தான் கூட பிறந்தவங்க மேல எப்பவுமே பாசம் இருக்கும். அத நாம தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. நீ வேணா ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு பியூட்டியை அழைச்சிக்கிட்டு வந்து என்னோட வீட்டுல விட்டுட்டு உணவு தேடப்போ. அதுக்கப்புறம் என்ன அதிசயம் நடக்குதுன்னு நீயே பாப்ப. கோரியக்கா, நீங்க சொல்றவங்க எனக்கு என்னுடைய நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பியூட்டியை கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். இப்படி சொன்ன குருவி பியூட்டியை கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக தன்னோட வீட்டுக்கு திரும்பி போச்சு. பியூட்டி, என் கூட நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். நானும் வருவேன், என்னையும் அழைச்சிக்கிட்டு போங்க. பியூட்டியை மட்டும் அழைச்சிக்கிட்டு போனீங்கன்னா நான் மட்டும் தனியா இங்க வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ணுவேன்? நம்ம வீட்ல எத்தனை ஈ வந்துட்டு போகுதுன்னு எண்ணிக்கிட்டு இரு, அதுதான் உனக்கு வேலை. பியூட்டி, நீயும் இந்த மாதிரி ஒரு தம்பியை கிண்டல் பண்ண கூடாது. அவன் ஒண்ணு தொல்லை பண்ணனா எவ்வளவு எரிச்சலா இருக்கும் உனக்கு. அதே மாதிரிதான் அவனுக்கும் எரிச்சல் வரும். குக்கு, நீ வீட்லயே பத்திரமா இரு. அம்மா சாயங்காலம் திரும்பி வரப்ப பியூட்டியை அழைச்சிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன குருவி பிறகு பியூட்டியை கூப்பிட்டு கோரிக்காக வீட்டுக்கு போச்சு. கோரிக்காக வீட்டுக்கு போனப்ப கோரிக்காக வாசல்லையே உட்கார்ந்து இருந்துச்சு. பியூட்டி, நீ கோரி ஆண்டி வீட்டுக்குள்ள போ. சாயங்காலம் திரும்பி வரப்ப உன்னை வந்து அழைச்சிட்டு போறேன். சரிம்மா, ஆனா என்ன எதுக்காக கோரி ஆண்டி வீட்ல இருக்க சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ வீட்டுல இருந்தா குக்குக்கும் உனக்கும் சண்டை தான் வரும். அப்படி சண்டை போட்டுக்கிட்டு அங்க அழுதுகிட்டு இருக்கிறத விட கோரி ஆண்டி வீட்டுல இருக்கிறது எவ்வளவோ நல்லது. குருவி இப்படி சொன்ன உடனே பியூட்டி கோரி ஆண்டி வீட்டுக்குள்ள போயிடுச்சு.
கோரி அக்கா, இப்ப நான் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட வீட்டுக்கு போ. அழைச்சிக்கிட்டு போன பியூட்டி எங்கேயோ காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழு. குக்கு பியூட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான்னு உனக்கு அப்பதான் தெரியும். கோரி அக்கா, நீங்க சொல்றது நல்ல ஐடியா மாதிரிதான் தெரியுது. நான் நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய வீட்டுக்கு போச்சு. என்னம்மா சொல்றீங்க? இப்பதானம்மா நீங்க பியூட்டி கூட போனீங்க. ஆமாண்டா, பியூட்டியை அழைச்சிட்டு போகலாம் உணவு தேடுறதுக்காக அடைக்கையோட காட்டுக்குள்ள போல. அந்த சமயத்துலதான் பியூட்டி எங்கேயோ தொலைஞ்சிட்டா. அம்மா வாங்க போய் பியூட்டியை தேடி பாப்போம். நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். பியூட்டி எங்கேயுமே கிடைக்கல. இத கேட்ட கொக்கு கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிச்சா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்னோட அக்கா பியூட்டி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. என்ன பார்க்கிறதுக்காக திரும்பி வந்துடுவா. அம்மா இருங்க, நான் போய் பியூட்டியை தேடி பார்த்துட்டு வரேன். கொக்கு, நான் இந்த காடு பூரா பியூட்டியை தேடி பார்த்துட்டு தான் வரேன். பியூட்டி எங்கேயுமே இல்ல. இல்ல, நான் போனா பியூட்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். பியூட்டி இல்லாம நான் வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். இப்படி சொல்ல கொக்கு பிறகு அழுதுகிட்டே வீட்டை விட்டு இடையில பறந்துக்கணும். இப்படி போட்ட கொக்கு அடர்த்தியான காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு தன்னோட அக்காவுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பியூட்டி, பியூட்டி அக்கா, நீ எங்க இருக்க? நீ எங்க இருந்தாலும் என்கிட்ட திரும்பி வந்துடு. இதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட சண்டை போடவே மாட்டேன். உன் கூட சந்தோஷமா விளையாடுவேன். அக்கா திரும்பி வந்துடு. நீ இல்லாம என்னால தனியா வாழ முடியாதுக்கா. கொக்கு இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள நிறைய இடங்கள்ல உட்காந்து தன்னுடைய அக்காவை தேடி பார்த்தா. ஆனா பியூட்டி எங்கேயுமே இல்ல. பிறகு அங்க இருந்து பறந்து போன கொக்கு வழியில ரீட்டாவை பார்த்துட்டு கூட பேச ஆரம்பிச்சான். ரீட்டா ஆண்டி, பியூட்டியை காணோம். நீங்க பியூட்டியை எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்ல குக்கு, நான் பியூட்டியை எங்கேயுமே பார்க்கல. ஒரு அங்கிள், நீங்க என்னோட அக்கா பியூட்டியை எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்ல குக்கு, நான் வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வரேன். காலையில இருந்து நான் நம்ம காட்டுலயே இல்ல. இப்படி நிறைய இடங்கள்ல தன்னோட அக்காவை தேடி பார்த்த கொக்கு பிறகு கழிச்சு போய் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். கொக்கு, உன்னோட அக்கா கிடைச்சாளா? அவளை பாத்தியா? இல்லம்மா, பியூட்டி எங்கேயுமே கிடைக்கல. பியூட்டி மட்டும் மறுபடியும் நான் பார்த்துட்டேன்னா அவகிட்ட சண்டை போடவே மாட்டேன். சந்தோஷமா விளையாடுவேன். உண்மையாக சொல்றேன்? ஆமாம்மா, உண்மையாதான் சொல்றேன். சத்தியமா தான் சொல்றேன். என்னோட பியூட்டி எனக்கு கிடைச்சிட்டா போதும். அவளை நான் சந்தோஷமா வச்சுப்பேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால நான் இன்னொரு தடவை போய் பியூட்டியை தேடி பார்த்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி பிறகு கோரிக்காகத்தோட வீரலோக்கு பறந்து போச்சு. அங்க போன சோனா பிறகு பியூட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. இங்க பாரு பியூட்டி, வீட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கணும். அம்மா, நீங்க சொல்றதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தம்பி என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வீட்டுக்கு வந்ததும் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துப்பேன். பியூட்டி இப்படி சொன்ன உடனே சோனா குருவி பியூட்டி அழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. பியூட்டிய பார்த்ததுக்கு தாவி போய் பியூட்டிய தன்னோட அழைச்சுக்கிட்டான். அக்கா, அக்கா, நீ இவ்வளவு நேரம் என்னை விட்டுட்டு எங்க போயிருந்த? எங்க நீ கிடைக்க மாட்டியோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அக்கா, இனிமே நான் உன்கிட்ட சண்டை போடவே மாட்டேன். அன்பா நடந்துப்பேன். இது சத்தியம். தம்பி தான் மேல வச்சிருக்க அன்பை நினைச்சு பியூட்டியும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பை நினைச்சு சோனா குருவியும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. மறுநாள் கோரிக்காகத்தை பார்த்த சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷமா இப்படி பேச ஆரம்பிச்சது. கோரியக்கா, என்னோட நீண்ட நாள் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. சோனா, நீ நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ என்கிட்ட கடன் வாங்கிட்டு போன தானியங்களை நேத்து கொடுக்கறன்னு சொன்ன, இன்னும் கொடுக்கல. தயவு செய்து அதை இன்னைக்காவது கொண்டு வந்து கொடுத்துரு. கோரிக்காக சொன்னதை கேட்டு சோனா குருவி சிரிக்க ஆரம்பிக்க அது கூட சொன்ன கோரிக்காகவும் சிரிக்க ஆரம்பிச்சது.